ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஃபிஃப்த் டேர்ம் எக்ஸாமினேஷன் கைடன்ஸ் செஷனா தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு தமிழ் மீடிய பேப்பர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம் நாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்க போற லிங்கை கொடுத்து நீங்க இந்த எக்ஸாம் பேப்பர் பிளஸ் ஸ்கீம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பேப்பர்ன்றது வந்து ஃபீல்ட்பேக் சென்டரால கண்டக்ட் பண்ண லாஸ்ட் இயர் ஃபிஃப்த் டேர்ம் நடந்த ஒரு எக்ஸாம் பேப்பர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போகிறது வந்து எம்சிக்யூ பார்ட் பார்த்துட்டு வர போகிறோம். இந்த எம்சிக்யூ பார்ட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் கொஸ்டின்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போகிறோம் சேம் ஓவர்வியூவில். ஸோ இங்கே இருக்க போகிற ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டை நாங்கள் செய்கிறபடியால் இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக இங்கே எங்களுக்கு தந்திருக்கிற முதலாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது பிரயோக மென்பொருள் அல்லாததாகும் என்று கேட்டிருக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க மூவ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சாஃப்ட்வேரை பற்றி ஒரு நாலேஜ் ஒன்று தெரியும். அந்த நாலேஜை வச்சுட்டு தான் இந்த கொஸ்டின் நீங்க மூவ் பண்ணலாம். ஸோ பிரயோக மென்பொருள் அப்ளிகேஷன், அதாவது பிரயோகம்ன்றது வந்து சொன்னால் ஏதோ ஒரு தேவைக்காக நாங்க பாவிக்கிறது. இப்போ கொமனா நாங்க பார்க்கணும்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர்ன்றதை நாங்க நிறைய டைப்பா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். நார்மலா நாங்க இதுல சாஃப்ட்வேர்ன்றதை வேற வேற டைப்பா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் சாஃப்ட்வேர்ஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குன்ற எங்களோட ஐசிடி ஃபவுண்டேஷன் வீடியோன்ற லிங்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க கோ த்ரூ பண்ணி இதை விட அடிஷனலா சாஃப்ட்வேர்ஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்ற விஷயம் நீங்க பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேரை நாங்கள் கொமனா பிரிக்கல ஒன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லி டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அடுத்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லி டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ரெண்டா டிவைட் பண்ணிக்கல. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது நாங்க யூஸ் பண்ற வேர்டுன்ற சாஃப்ட்வேரா இருக்கலாம், எக்ஸல்ன்ற சாஃப்ட்வேரா இருக்கலாம், நாங்க கேமிங்குக்கு யூஸ் பண்ற சாஃப்ட்வேரா இருக்கலாம். எல்லாமே வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரிக்கு வரும். சாரி, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கேட்டகரிக்கு வரும். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்ல வரைக்கும் நாங்கள் இங்க பேசிக்கான சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கலாம், சில பேசிக் கம்பல்சரியான சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் கேட்டகரிக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது நாங்கள் எங்கட யூசேஜுக்காக யூஸ் பண்ணிக்கொள்ற சாஃப்ட்வேர் எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கேட்டகரிக்கு மேல போயிடும். ஸோ இதை பேஸா வச்சு நாங்கள் எல்லா ஆன்சரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோமா இருந்தால் மெயினா இங்க தந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்சருமே ஒவ்வொரு டைப்பான சாஃப்ட்வேருக்கான எக்ஸாம்பிளா இருக்கு. ஃபர்ஸ்டா முதலாவது தந்திருக்கிறேன் வரைவியல் மென்பொருள் அப்படின்னு தந்திருக்கிறோம். அது என்ன வரைவியல் மென்பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கிராபிக்கல் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லிட்டு வரீங்க. அப்ப கிராபிக்கல் சாஃப்ட்வேருக்கான எக்ஸாம்பிள் நான் மேபி சொல்லலாம். இதுல உங்களுக்கு ஒரு போட்டோஷாப், அடோப் போட்டோஷாப் அப்படின்ற சாஃப்ட்வேர் நான் இதுக்கான எக்ஸாம்பிளா சொல்லிட்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சில விஷயம் நோட் பண்ணிட்டு வரேன். எல்லா டிராயிங்ஸுமே இதுல நான் கிளியர் பண்ணி கொள்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி கொண்டு வரேன். எங்களுக்கு இங்க சாஃப்ட்வேரை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்கிறபடியால நாங்க சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்டா பிடிச்சிருந்தோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லி. இந்த வரைவியல் மென்பொருள் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளா நாங்க எழுத எடுக்கலாம்னு சொன்னால் அடோப் போட்டோஷாப் அப்படின்றத நாங்க எடுக்கலாம். போட்டோ எடிட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக அது மட்டும்தான் இருக்கண்டில நிறைய இருக்கு. அப்ப இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், நாங்க மொபைல் போன்ல கூட ஆப்பா யூஸ் பண்ணலாம். பணி செயல் முறைமை மென்பொருள். இப்ப பணி செயல் முறைமை மென்பொருள்ன்றது ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், மேக்ஓஎஸ் இப்படியான சில சாஃப்ட்வேர். இப்ப இந்த பணி செயல் முறைமை மென்பொருள்ன்றது என்னதுக்கான உதாரணம் சொன்னால் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கான உதாரணம். இப்ப உண்மையில இது வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரா வராது. இது கேள்வியின் ஆன்சரும் வந்து இதாத்தான். அடுத்தது சொல்முறை வழிப்படுத்தி மென்பொருள். இதுக்கான எக்ஸாம்பிளா நாங்க எது எடுக்கலாம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ற சாஃப்ட்வேரை நாங்க இங்க கன்சிடர் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்றது வந்து ஒரு சொல்முறை வழிப்படுத்தி மென்பொருள். அதாவது வேர்டை நாங்க எடிட் பண்றதுக்கு, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு, ஒரு ரிப்போர்ட் ஒன்றை மேக் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். விரிதாள் மென்பொருள், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் சொல்லுவோம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ன்றதை இதுக்கான எக்ஸாம்பிளா நாங்க எடுக்கலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இதுவுமே ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தான். கணக்கியல் மென்பொருள் என்று சொல்லி கொண்டு போயிட்டோம், அதாவது அக்கவுண்டிங் பார்க்கறதுக்காக இப்ப நாங்க டேலி என்ற சாஃப்ட்வேர் இதுக்கான எக்ஸாம்பிளா எடுக்கலாம்.
குயிக் புக்ன்றது எக்ஸாம்பிளா எடுக்கலாம். இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த கேள்வியில எது பிரயோக மென்பொருள் அல்லாதது என்று சொல்றபடியால பணி செயல் முறைமை என்றதுதான் இதுக்கான ஆன்சரா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு மூவ் பண்ணிட்டு வர போறோம். இந்த செகண்ட் கொஸ்டின்ல எங்களுக்கு கேட்டிருக்கீங்கன்னா பின்வரும் கூற்றுக்களை கருதுகண்டுமாய் சொல்லிக்கிறோம். சில ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு எந்த ஆன்சர் சரியன்றதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது வந்து தரவினை உருவாக்குதல், டேட்டா ஒன்றை நாங்க கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது டேட்டாவை மேனேஜ் பண்றது, டேட்டா மேனேஜ்மெண்ட்ன்றது தான் தரவு முகாமைத்துவம். அடுத்தது தரவு முறை வழிப்படுத்தல், டேட்டா ப்ரொசஸிங் அப்படின்றது வந்து நாங்கள் டேட்டாவை வந்து இன்புட் பண்ணி அதை ஏதோ ஒரு விதத்துல ப்ரொசஸ் பண்ற ஆக்டிவிட்டியை தான் நீங்க நாங்கள் அப்படி சொல்லிக்கிறோம். இந்த இங்கிலீஷ் வேர்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்ச ஆன்சர் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டேட்டா கிரியேஷன் அப்படின்னு சொல்றது முதலாவது, தரவுகளை உருவாக்குதல். தரவு முகாமைத்துவம் அப்படின்னு சொல்ல வர்றது வந்து இங்க என்னவா இருக்கும்னு சொன்னால் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நேமாடு சொல்லிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் தரவு முறை வெளிப்படுத்தல் என்று சொன்னால் டேட்டா ப்ராசஸிங் என்ற நேமாடு சொல்லுவோம். அதே மாதிரி லாஸ்டா எங்களுக்கு தந்திருக்கிறோம். இதுல லாஸ்டா தந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் காலாவதியான தரவுகளை நீக்குது. எக்ஸ்பயர்டான டேட்டாவை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா ரிமூவ் பண்ண போறோம். எக்ஸ்பயர்டான டேட்டாவை ரிமூவ் பண்றது. இதுல தரவு வாழ்க்கை வட்டத்தினது படிநிலைகள், இதுதான் எங்கட கேள்வி. இதுல எது படிநிலை என்று தெரியணும்னா முதலாவது டேட்டா லைஃப் சைக்கிள் என்னன்னு தெரியும். டேட்டா லைஃப் சைக்கிள் என்னன்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்டா டேட்டா ஒன்றை கிரியேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுவோம். அதை மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கீங்களா எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் தேவையில்லாத டேட்டாஸை நாங்க ரிமூவ் பண்ணுவோம். இந்த 3 ஸ்டெப்பும் கட்டாயமானதா இருக்கு. அப்ப தரவு முறை வழிப்படுத்தல் அப்படின்றத நாங்க எங்க சொல்லுவோம்னு சொன்னால் இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட் இன்னொரு ஸ்டெப்பா நாங்க பார்ப்போம். இப்ப டேட்டாவை கிரியேட் பண்றதுன்றது அப்படின்னா இப்ப இன்டர்நெட்ல நீங்க இப்படி யோசிங்க. ஒரு சாட் ஜிபிடிலயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு டேட்டா நிறைய நீங்க சேகரிக்கிறீங்க. சேகரிச்சுட்டு அதை நீங்க மேனேஜ் பண்றீங்க. ஒரு கொமனான இடத்துல சேமிக்கிறீங்க, பென் டிரைவ்லயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்றீங்க. அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க மேனேஜ் பண்றதுன்றது எல்லாமே உள்ளடங்கிடும். அதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு முறை வெளிப்படுத்தல்ன்றது எல்லாம் உள்ளடங்கி பிறகு அதுல தேவையில்லாத டேட்டாவை நீங்க ரிமூவ் பண்றீங்க. இந்த 3 ஸ்டெப்பையும் தான் நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் டேட்டா லைஃப் சைக்கிள்ட ஸ்டெப்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கொள்ளும். சோ இந்த இடத்துல படிநிலைகள் என்று சொல்லிக்க ABD என்றதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஆப்ஷனை வச்சும் நீங்க கண்டுபிடிக்கலாம். மற்றபடி இந்த 5th ஆன்சர்ன்றது கரெக்டான ஆன்சரா இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை எக்ஸ்ட்ராவான டீட்டெயில் தேவை என்று சொல்லிக்கல நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலயுமே நிறைய ஆன்சர்ஸ் அவைலபிளா இருந்தாலும் எங்களுக்கு தேவையான ஸ்பெசிபிக் ஆன்சர் மட்டும் நாங்கள் அதில் பார்த்தோம்டா ஓகே. ஸோ நான் இல்லை உங்களுக்கு ஃபர்ஸ்டா கூகுள் பண்ணி காட்டிக்கொள்றேன். டேட்டா லைஃப் சைக்கிள் அப்படின்றா என்ன, அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குன்னு மாதிரி பார்த்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் டேட்டா லைஃப் சைக்கிள். ஸோ இதுல எங்களுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் இருக்கு. இப்ப அட்வான்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் சில சில ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். பட் உண்மையில கொமனா என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஏஐ வச்சு நாங்க எடுத்த ஆன்சர் தான் இது. உண்மையில இந்த அளவு ஸ்டெப்புமே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு ஸ்டெப் தான். பாருங்க அப்ப டேட்டா ஒன்று நாங்கள் என்ன செய்யறோம், கிரியேட் பண்றோம். டேட்டா லைஃப் சைக்கிளை பொறுத்த மட்டும் டேட்டா ஒன்றை கிரியேட் பண்ணி கொள்றோம். அடுத்தது அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். அடுத்தது இந்த டேட்டாவை ப்ரொசஸ் பண்றோம், அனலைஸ் பண்றோம். அடுத்தது விஷுவலைசேஷன் என்ற கண்காணிக்கிறது, அதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்றது, மேனேஜ்மெண்ட். அடுத்தது டிஸ்போசல், தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்றது. உண்மையிலே இதுல இருக்கிற ஆன்சர் எல்லாத்தையும் கிரியா பண்ணி பார்ப்போமா இருந்தால் அதுல இருக்கிற எல்லா ஆன்சருமே கரெக்ட். டேட்டாவை கிரியேட் பண்றது வேணும், ஸ்டோரேஜ் பண்றது வேணும், அனலைஸ் பண்றது தேவை, மேனேஜ்மெண்ட்ன்றது தேவை. அதை விட பாத்தீங்கன்னு சொன்னால் டிஸ்போசல், தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்றது தேவை.
பட் இருக்கிற ஆன்சரின் படி இதுல எது ஆப்ஷன் ஓகே ஆனதா இருக்கும்னு சொன்னால் ஏபிடி. இப்ப நீங்க ஏபிசி என்று போட்டா கூட எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, பிகாஸ் ப்ராசஸிங் அங்க இருக்கு. உண்மையில டேட்டா லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிக்க எங்களோட ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்க வேணும். 7 ஸ்டெப்புமே எங்களுக்கு கட்டாயமான ஸ்டெப்பா இருக்கும் ஒரு டேட்டா லைஃப் சைக்கிள்ல. தரவுகளை உருவாக்குதல் அல்ல சேகரித்தல், தரவுகளை சேமித்தல், தரவுகளை முறை வழிப்படுத்தல், அடுத்த தரவுகளை அனலைஸ் அப்படின்றது பகுப்பாய்வு செய்தல், விஷுவலைசேஷன் கண்காணித்தல் அல்லது அதை நாங்கள் ஒரு பொருத்தமான வடிவுக்கு மாற்றியமைத்தல், அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் முகாமித்தல், அடுத்தது வந்து தேவையற்ற தரவுகளை நீக்குதல். ஒரு 7 ஸ்டெப்பை பேஸ் பண்ணி நாங்க இந்த டேட்டா லைஃப் சைக்கிள் அப்படின்றத கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, பட் சில சில இமேஜஸ் நீங்கள் இதுல பாப்பீங்களா இருந்தால் இதுல சில சில இமேஜஸ்ல சில ஸ்டெப் இருக்கு. ஸோ அதை பற்றி சில இமேஜஸ் நாங்கள் கொமனா ஜஸ்ட் ஒரு வியூக்காக பார்த்துட்டு வருவோம். இதுல இப்படியான இமேஜஸ் பார்க்கலாம். கிரியேட் பண்றது, ஸ்டோர், யூஸ், ஷேர், அச்சீவ், அதை விட டிஸ்ட்ரோய். இதுகள்ல ப்ரொசஸ் அப்படின்ற ஒரு ஸ்டெப் வந்து இங்க நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்னா யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிறபடியால தான் அந்த ஆன்சர் ப்ரொசஸ் அப்படின்றத நான் ஒமிட் பண்ணான்னு தவிர மற்றபடி உண்மையில நீங்க எல்லா ஸ்டெப்ஸையுமே இங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பெட்டரான ஒரு இமேஜ் ஒன்று தேவை என்று சொல்லிக்கல இந்த இமேஜை கன்சிடர் பண்ணலாம். இந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணிருக்கேன், நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல கிரியேட், ஸ்டோர், யூஸ், ஷேர், அச்சீவ், டிஸ்ட்ராய். இந்த இடத்துல நீங்க இந்த டேட்டா லைஃப் சைக்கிளை பார்க்கலாம். ஸோ ப்ரொசஸிங்ன்றதை நாங்கள் இங்க கன்சிடர் பண்றது இல்லை. அப்படி என்றபடியால தான் நாங்கள் அந்த 5th ஆன்சர் சொல்லியிருந்தோம். நிறைய விதமா நீங்க இதை கன்சிடர் பண்ணிட்டு வரல. ஸோ பெட்டரான ஒரு ஐடியாவா நீங்க இந்த இடத்துல இதை பார்க்கலாம். ஸ்டோர் உருவாக்குதல், சேமித்தல், அதோட பயன்படுத்துதல், பகிர்தல், அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஃபில்டர் பண்ணிட்டு தேவையில்லாத டெலீட் பண்றது. இப்படி நாங்க டேட்டா லைஃப் சைக்கிளை கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் 3வது கேள்விக்கு மூவ் பண்ணிட்டு வர போறோம். ஸோ இதுல இவர் பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்றா என்னன்ற மாதிரி கேட்டு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 3rd கொஸ்டின் நாங்க இதுல கம்பேர் பண்ணிட்டு வருவோமா இருந்தா இது ஒரு பெட்டரான ஒரு கொஸ்டின் உண்டு. பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளை படி கேட்டு வரீங்க. உண்மையில இந்த ப்ராசஸிங் அப்படின்றத நாங்க 3 விதமான ப்ராசஸிங்கா டிவைட் பண்ணலாம். ஒன்று சொல்றது பேட்ச் ப்ராசஸிங். இப்ப இந்த கேள்வியில கேட்டதுக்காக சொல்றேன், இதுல பேட்ச் ப்ராசஸிங் ஒரு டைப் ஒன்று இருக்கு. 2வது ப்ராசஸிங் நாங்க சொல்லிக் கொள்வோம் வந்து ஆன்லைன் ப்ராசஸிங் அப்படின்ற நேமால சொல்லுவோம். 3வது டைப்பான ப்ராசஸிங் சொல்ல போறது வந்து ரியல் டைம் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குயிக்கான ஒரு ஓவர்வியூவா நான் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறேன். இந்த இடத்துல பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்றது நீங்க தரவுகளை நிறைய இடங்கள்ல இருந்து சேகரித்து ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில அதை நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க. இருக்கிறதுலேயே ஸ்லோவான ஒரு ப்ராசஸிங் மெத்தட். உதாரணத்துக்கு மந்த்லி பில், எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கலாம், டெலிஃபோன் பில்லா இருக்கலாம். நீங்க மந்த்லி அதை நாங்க பே பண்ணிட்டு இருப்போம். மந்த்ல ஒரு நாள் உங்களுக்கு பில் வரும். ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ற யூசேஜ் வந்து மந்த்ல ஒரு நாள் தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு பில் அசைன் பண்ணுவீங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது வங்கி கூற்றுகள் கூட அதுக்கான உதாரணம் தான். ஆன்லைன் ப்ராசஸிங்குக்கு நல்ல உதாரணம் வந்து ஆன்லைன் பர்ச்சேசிங்னு சொல்லுவோம். இப்ப நாங்க வந்து ஆன்லைன்ல இப்ப அலி எக்ஸ்பிரஸ்லயோ இல்ல டெராஸ்லயோ அல்லது இக்மென்லயோ ஏதோ ஒன்று ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கல, உங்களோட பேமெண்ட்டையும் ஆர்டரையும் உடனடியா எடுப்பீங்க. பட் டெலிவரி வாரத்துக்கு டைம் எடுக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களோட ஆர்டரை உடனடியா எடுத்துக்கணும். நீங்க பேமெண்ட்டை உடனே கட்டலாம் அல்லது கேஷ் இன் ஹேண்டா வந்து உடனே பிறகு கொடுக்கலாம். பட் ஆர்டரை உடனடியா டேக் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு 1 வீக் டைம் உங்களுக்கு தருவீங்க. இதுக்குள்ளே எங்களை ப்ராடக்ட் உங்கள்ட்ட வரும். அந்த 1 வீக் டைம்ல உங்களுக்கு அது கிடைக்கும். அது அமேசானா இருக்கலாம், பட் ஏதோ ஒரு டெலிவரியா இருக்கலாம். ஸோ ஆன்லைன் ப்ராசஸிங் அதுக்கான உதாரணம். ஸோ பேட்ச் ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மந்த்லி ஒரு நாள் தான் நடக்கும். ஆனா இந்த ஆன்லைன் ப்ராசஸிங்ன்றது குறிப்பிட்ட நேர இடைவெளியில இவ சொல்றத டேட்ல நடக்கும். அப்ப பேட்ச் ப்ராசஸிங்கை விட ஆன்லைன் ப்ராசஸிங்ன்றது ஸ்பீடான ஒரு ப்ராசஸிங். அடுத்தது இதை விட ஸ்பீடான ஒரு ப்ராசஸிங் தான் ரியல் டைம். இப்போ நீங்க டிக்கெட் புக் பண்றீங்க தானே, ஆன்லைன்ல மூவிஸுக்கோ அல்லது ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கோ அல்லது ஏதோ ஒரு ஒகேஷனுக்கு நீங்க என்ன செய்றீங்க, டிக்கெட் புக் பண்றீங்க, ஏரோப்ளேனோ வாட் எவர். புக் பண்ணினா ஓர்டரும் உடனடியா எடுபடும்.
உங்களோட டிக்கெட்டும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும் உடனடி. அது இமெயில்ல பிடிஎஃப் சென்ட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கிறதா இருக்கலாம். அந்த டிக்கெட்டுக்கான அலோகேஷன் உடனடியா இருக்கு. ஸோ இருக்கிறதுலேயே ஸ்பீடான ஒரு டெக்னிக்கா நாங்க சொல்லிக்கொள்வோம் ரியல் டைம் ஆக்டிவிட்டி. உதாரணத்துக்கு ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அதை விட பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரியல் டைம். நீங்க ஒரு அக்கவுண்ட்ல போயிட்டு உங்களோட கேஷை வித்ட்ரோ பண்றீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வித்ட்ரோவல் உடனடியா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். டிபாசிட் பண்ணினா அந்த டிபாசிட் பண்ற மணி அமௌண்ட் உங்களுக்கு உடனடியா எஸ்எம்எஸ்ல வரும். உடனே உடனே உங்களோட பேங்க் அப்டேட்டா எல்லாம் ரியல் டைம் ஆக்டிவிட்டி. ஸோ இதுல உங்களுக்கு பேட்ச் ப்ராசஸிங்குக்கு பெட்டரான ஒரு எக்ஸாம்பிளா எது எடுக்கலாம்ன்ற மாதிரி கேட்டிருக்கிறோம். அது ஸ்லோவான ஒரு ப்ராசஸா தான் இருக்க வேண்டும் இந்த இடத்துல. இந்த இடத்துல முதலாவது ஆன்சரா தந்திருக்கிறோம் சம்பள பட்டியல் முறைமை, அதாவது salary சர்க்கிள். இப்ப நாங்கள் பே ஸ்லிப் மாதிரி சொல்லுவோம், அல்லது பே ரோல் சிஸ்டம் மாதிரி சொல்லுவோம். சம்பள பட்டியல்ன்றது மாதத்தில் ஒரு நாள் இவர் கால்குலேட் பண்ணி எங்களுக்கு தருவீங்க. உண்மையிலே அது என்னதுக்கான எக்ஸாம்பிளா இருக்குமெண்டா பேட்ச் ப்ராசஸிங்கான எக்ஸாம்பிளா இருக்கு. இப்ப சுனாமி முன்னெச்சரிக்கை முறைமையா இருக்கலாம், விமான கட்டுப்பாட்டு முறைமையா இருக்கலாம், அணு உலை கட்டுப்பாட்டு முறைமையா இருக்கலாம், சாரதியற்ற தன்னியக்க கார் கட்டுப்பாடு முறைமையா இருக்கலாம். எல்லாமே கொஞ்சம் எமர்ஜென்டான சில விஷயங்கள், உடனே விஷயம் நடக்க வேணும். உதாரணத்துக்கு ஃபிளைட் ஆக்சிடென்ட் சொல்லி சொன்னா என்ன, ஒரு கார் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணுதுன்னு சொன்னா என்ன, நேரம் லைவ்ல கண்காணிச்சு கொண்டே இருக்கு. ஸோ இதுகளெல்லாம் கட்டாயம் உடனே அப்டேட் பண்ணணும். எல்லாமே ரியல் டைமுக்கான எக்ஸாம்பிள். ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு பேட்ச் ப்ராசஸிங்கான எக்ஸாம்பிளா இருக்கு. நாங்க ஃபோர்த் கொஸ்டனுக்கு மூவ் பண்ணுவோமா இருந்தால், பின்வருவனவற்றுள் ஏது ஒரு கணனி முறைமையின் கூறு அன்று? ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்றத பொறுத்த மட்டும் எங்களுக்கு நிறைய சிஸ்டம் எக்ஸாம்பிளா இருக்கு. இதுல எங்களுக்கு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், லைவ்வேர், ஃபர்ம்வேர், ஜென்ரலாவே இந்த 4 விஷயம் தான் ஒரு கணினியின் அடிப்படையான கூறுகள். லைவ்வேர் அப்படின்றது வந்து உயிர் உள்ள நபர்கள் ஒரு கம்ப்யூட்டரை பாவிக்கிற சிஸ்டம். இப்ப நாங்கள் வந்து இதுல படிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா நாங்கள் ஹியூமன்ஸ் இதை நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்றோம். நாங்களும் முக்கியம் இந்த கம்ப்யூட்டருக்கு. ஹார்ட்வேர்ன்றது நீங்க யூஸ் பண்ற மொபைலா இருக்கலாம், வாட் எவர், ஏதோ லேப்டாப்பா இருக்கலாம். சாஃப்ட்வேர்ன்றது ஜூம் அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்களா சாஃப்ட்வேர். அதர்வைஸ் நீங்க விண்டோஸ் அல்லது ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல ஐஓஎஸ் யூஸ் பண்ணுவீங்களா, அது ஒரு சாஃப்ட்வேர். ஃபர்ம்வேர்ன்றது அந்த கம்ப்யூட்டர் ஓன் பண்ணிக்கல நிரந்தரமா இருக்க போது சில சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே முக்கியம். பட் பிறல் பொருள் என்ற மல்வேர்ன்றது ஒரு கணனி முறைமைக்கு தீங்கினை விளைவிக்கின்ற மென்பொருட்கள் அல்லது செய் நிரல்கள். அது கம்ப்யூட்டர் வைரஸா இருக்கலாம், கம்ப்யூட்டர் போம்ஸா இருக்கலாம், ட்ரோஜன் ஹோஸா இருக்கலாம், லாஜிக்கல் பாம்ஸா இருக்கலாம், பட் சோ இது ஒரு கணனி முறைமைக்கு அத்தியாவசியமான கூறு அல்ல, தீங்கு விளைவிக்கின்ற கூறு. சோ ஆன்சர் உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் இதுக்கான சரியான ஆன்சரா இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுங்க. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம் பின்வரும் கூற்றுகளை கருதுகின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இதுல ஏபிசி என்று சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறோம். இது எல்லாம நாங்க நார்மலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுல எந்த ஆன்சர் சரி என்ற மாதிரி பார்த்துட்டு வரோம். சோ ஒன் பை ஒன் நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம். சிஆர்டி கணித்திரை என்பது, இப்ப நாங்கள் இதை பற்றி கதைக்கணும் சொன்னா உண்மையில கம்ப்யூட்டர் மானிட்டர்ல 3 டைப்பான மானிட்டர் இருக்கு. ஒன்று சொல்றது சிஆர்டி என்ற கேதோட் ரே டியூப், எல்சிடி அப்படி என்ற லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடி என்ற லைட் எமிட்டிங் டயோட். இதுல லாஸ்டா வந்திருக்கிற எல்இடி டெக்னாலஜி தான் இப்ப யூஸ் பண்றோம். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய டைப் இருக்கு. ஆர்கானிக் எல்இடி என்று சொல்ற ஓஎல்இடி, கியூஎல்இடி, இப்ப கியூஎன்இடி மட்டும் நிறைய டெவலப்மெண்ட் வந்துச்சு. சோ அந்த அடிப்படையில உண்மையில சிஆர்டி எல்சிடி எல்இடி என்ற இந்த ப்ரோக்ரஸுக்கு பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட் கம்பேரிசனுக்கு வருவோமா இருந்தால், சிஆர்டி கணித்திரை என்பது பொஸ்பரஸ் திரையில் பிம்பங்களை காண்பிக்கும் இலத்திரன் கற்றைகளை வெளியேற்றும் கன்ஸ் என்று சொல்லுவோம், துப்பாக்கியினை கொண்ட வெற்றிட குழாய் ஆகும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து வைங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. சிஆர்டி எப்படியான ஒரு அமைப்பை கொண்டிருக்கும், எங்களுக்கு இப்படி ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்குமா இருந்தால் இந்த டிஸ்பிளேல என்ன நடக்கும் என்று சொன்னால் இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்கு. இவ்வளவு ஒரு பெரிய டிவியா தான் இருக்கும். ஏர்லியரா நாங்க யூஸ் பண்ண டிவி செட்டப்லாம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்படும். இந்த ஸ்ப்ரெட் பண்ற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேல விழுகிறபடியால தான்
எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து நாங்க அதை வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போஸ்பெரஸ் டிஸ்பிளே இருக்கும். அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கற்றைகளாக ஒரு கன்னால ஸ்ப்ரே பண்ணப்படுது. எல்சிடி கணித்திரை என்பது துருவ முனைப்பான்களுடன், நாங்க போலார்ஸ் சொல்லிக்கொள்வோம், நார்த் போல் சவுத் போல்னு சொல்ற மாதிரி, அந்தந்த முனைகளோட திரவ படிகங்கள், அதாவது லிக்விட் கிறிஸ்டல்ஸை பற்றி சொல்லிக் கொண்டு வரீங்க, ஒளி பண்பேற்ற உடைமைகளை பயன்படுத்துகின்ற ஒரு தட்டையான காட்சி திரையாகும். இதுவும் சரி, லிக்விட் டெக்னாலஜியை யூஸ் பண்றது அப்படி என்ற ஐடியா உங்களுக்கு இருந்தால் தட்ஸ் ஃபைன். எல்இடி கணித்திரை என்பது வீடியோ காட்சிக்கு பிக்சலாக ஒளிகாலம் இருவாயி, தட் மீன் டயோடு என்று சொல்லிக்கொள்ளும். எல்இடிக்கு விரிவாக்கம் லைட் எமிட்டிங் டயோடு, ஒளிகாலம் இருவாயி. அணிகள்ன்றது அரே என்று சொல்லிக்கொள்ளும். நிறைய எல்இடிஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபிளட் டிஸ்பிளே, தட்டையான ஒரு காட்சி திரையாகும். ஸோ ஏபிசி எல்லாமே இங்க சரியான ஸ்டேட்மெண்டா இருக்கும். தேவையென்றா நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். உண்மையில 5வது கேள்விக்கான சரியான ஆன்சர் 5th ஆன்சரா நீங்க இங்க பார்க்கலாம். அடுத்தது 6th கொஸ்டின் நாங்க செக் பண்ணிட்டு வர போறோம். இதுல எங்களுக்கு வந்து ஒரு கொமன் ஸ்டேட்மெண்ட் தந்திருக்கணும், பட் அது எதுன்றதா எங்களுக்கு ஒரு இடைவெளி விட்டுட்டு, என்பது சாதாரண பயன்பாட்டின் போது கொண்டு செல்லப்படக்கூடிய கணனி மற்றும் குரல் காணொளி போன்ற தரவு பரிமாற்றத்தை அனுமதிக்கும் மனித கணனி இடைத்தொடர்பு ஆகும். இந்த இடைவெளிக்கு பொருத்தமானது என்ன வேண்டுமாய் கேட்டிருக்கு. உண்மையில கொண்டு செல்லப்படக்கூடிய அப்படின்றது வந்து மொபைலிட்டி, மொபைல் டிவைசஸை வச்சு நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வோமா இருந்தால் அதை நாங்க மொபைல் கம்ப்யூட்டிங் என்ற நேமால சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு மொபைல் கம்ப்யூட்டிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளஜரிசம் இப்படியான கம்ப்யூட்டிங் சம்பந்தமான சில கன்செப்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதன் டாபிக்கா வேணுமெண்டா நான் என்ன செய்யறேன், இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு நேர உங்களுக்கு நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல லிங்க் கொண்டு போட்டு விடுறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அதர் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்கை நீங்க ஐடியா எடுக்கலாம். ஏன்னா நிறைய கன்செப்ட் எங்களுக்கு தேவை. ஸோ அந்த வீடியோவில் நான் இன்டர்நெட் என்றதை பற்றி பெருசாக சொல்லிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் தென் இந்த பிளஜரிசம் என்ன, டிஜிட்டல் டிவைட் என்ன, இப்படியான சில காமன் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். பட் எனிஹாவ் நான் சில விஷயம் சொல்றேன். வேர்ல்டு வைட் வெப், இன்டர்நெட் ரெண்டுக்குமான தொடர்பு. இன்டர்நெட் அப்படின்றது வந்து உலகத்தில் இருக்கிற அவ்வளவு நெட்வொர்க்ஸையும் ஜாயின் பண்ண ஒரு பெரிய வைட் ஏரியா நெட். இன்டர்நெட் வந்து படிக்கிறதா இருக்கலாம், அல்லது நாங்கள் சோசியல் மீடியா யூஸ் பண்றதா இருக்கலாம், இமெயில் அனுப்புறதா இருக்கலாம். நிறைய பர்பஸுக்காக நாங்கள் என்ன செய்யறோம், இன்டர்நெட்டை யூஸ் பண்றோம். ஸோ இன்டர்நெட்டின் சர்வீசஸ், ஒரு இணையத்தால வழங்கப்படுகின்ற சர்வீசஸுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த WWW, வேர்ல்டு வைட் வெப். வலைப்பக்கங்கள் மூலம் நாங்கள் சேவைகளை பெற்றுக்கொள்றது. அதை விட இமெயில், ஸ்ட்ரீமிங் ஆஃப் மீடியா, அதை விட சோசியல் மீடியா அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளஜரிசம் அப்படி என்று சொன்னால் ஒருவர் தனது ஆக்கத்தை அனுமதி இல்லாமல் இன்னொரு ஆள் பாவிக்கிறது. ஒரு ஆளுடைய ஆக்கத்தை அவற்றை அனுமதி இல்லாமல் இன்னொரு ஆள் பாவிக்கிறது. டிஜிட்டல் டிவைடுன்றது ஒரு சமூகத்தில் இருக்கிற மக்களை ஐடி அறிவினை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்துகின்ற செயற்பாடு. அதுதான் நாங்க டிஜிட்டல் டிவைடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அடிப்படையில நாங்க பார்க்கல மொபைல் கம்ப்யூட்டிங்ன்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்கு. அடுத்தது 7th, 7வது கேள்வி நாங்க பார்க்க போறோம். இந்த 7வது கேள்வியை பொறுத்த மட்டும் இங்கே எங்களுக்கு சில மெமரிஸை பற்றி தந்திருக்கிறேன். ஸோ அழிதகு அழிதகா என்ற மெமரியை பற்றி எல்லாம் இதுல கதைச்சு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கேள்வி நாங்க ரீட் பண்ணிட்டு வருவோம். கணனி நினைவகமானது முதன்மை அல்லது பிரதான நினைவகம் அல்லது இரண்டாம் நிலை நினைவகம் என பிரிக்கப்படும். அது முதலாவது இடைவெளியில எழுமாற்று அணுகல் நினைவகம் மற்றும் வாசிப்பு மட்டும் நினைவகம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, நான் மெமரி இந்த வீடியோஸ் மேட் பண்ணி வரேன், நீங்க பார்க்கலாம். மெமரியை நீங்க பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி என்று ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஸோ பிரைமரி மெமரியை பொறுத்த மட்டும் நாங்கள் என்னென்ன எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால், RAM, அதாவது முதன்மை நினைவகத்தின் 3 வகைகள் இருக்கு. RAM, அதை விட ROM, அதை விட கேஷ் மெமரி.
RAM, ROM, கேஷ் இந்த மூன்றுமே பிரைமரி மெமரி என்ற கேட்டகரிக்கு வரும். செகண்டரி மெமரியை நாங்க 3 டைப்பா டிவைட் பண்ணி கொண்டு வரலாம். ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ், ஒளியியல் தேக்க சாதனங்கள், திண்ம நிலை தேக்க சாதனங்கள் என்று சொல்ற solid ஸ்டேட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், காந்த நிலை தேக்க சாதனங்கள் என்று சொல்ற மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இப்படி 3 டைப்பா நாங்க டிவைட் பண்ணலாம். ஸோ ஆப்டிக்கல் என்று சொல்லிக்கல சிடி டிவிடி என்றது எல்லாத்தையும் நாங்க எக்ஸாம்பிளா இங்க எடுக்கலாம். solid ஸ்டேட் என்று சொல்லிக்கல எஸ்எஸ்டி, அதை விட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மெமரி கார்டு, பென் டிரைவ் எல்லாம் இங்க வரும். மேக்னெட்டிக்கான உதாரணமா நாங்க மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க் சொல்ற HDD, மேக்னெட்டிக் டேப், ஃப்ளாப்பி எல்லாம் சொல்லலாம். உண்மையில இதை நீங்க ஃபுல் டீட்டெயிலா பார்க்க வேணும் என்று சொன்னால் இந்த வீடியோல எங்களுக்கு டைம் ஒரு லிமிட்டட் இருக்கிறபடியால நான் இதை மேலதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இது ஃபுல் டீட்டெயில் இருக்கு. நான் தனித்தனி எல்லாத்துக்குமே ஆட் பண்ணி யூடியூப் வீடியோ லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்த்து டைம் எடுத்து உங்களோட ஐடியாவை அதுல இருந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தட்ஸ் ஃபைன். ஸோ இதுல உங்களுக்கு முதலாவது விட என்ன? எழுமாற்று அணுகல் நினைவகம் என்றா ரேம். இந்த தமிழ் வேர்டுகளை பார்த்து வைங்க, டேர்ம்ஸ். எழுமாற்று அணுகல் நினைவகம் என்றா ரேம். வாசிப்பு மட்டும் நினைவகம் என்றா ரோம், ரீட் ஒன்லி மெமரி. இது எதை அடிப்படையாக கொண்டிருக்கும்? முதலாவது இந்த விட வந்து முதன்மை நினைவகம் என்று வரும். இந்த பிரைமரி மெமரியிலான இந்த 3 வருது. ஸோ பிரைமரி மெமரி என்று வரப்படியால ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகே, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாம் சரி. ஆனா செகண்ட் ஆன்சர் ரோங் எங்களுக்கு தெரியும். இதுல படைச்சிட்டு அடுத்தது செகண்ட் என்று சொல்லி ஒரு இடைவெளி விட்டு அழிதகு நினைவகம் ஆகும். சோ வொலட்டைல் மெமரி என்று சொல்ற இருக்கிறது இல்லையா எங்களோட சிலபஸ் இருக்கிறத பொறுத்த மட்டும் அல்லது ஐடி நாலேஜை பொறுத்த மட்டும் வொலட்டைல் மெமரி, நான் வொலட்டைல் மெமரி என்று சொல்லி நாங்க ரெண்டா டிவைட் பண்ணலாம். மெமரிஸை இன்னொரு கேட்டகரியா அழிதகு நினைவகங்கள், அழிதகா நினைவகங்கள் என்று சொல்லுவோம். அழிதகு நினைவகங்களுக்கு உதாரணமா நாங்கள் யார சொல்லலாம் என்று சொன்னால் ரேம், அதை விட கேஷ் மெமரி, அதை விட ரெஜிஸ்டர், இது எல்லாமே அழிதக நினைவகம். ரேம், கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர். அழிதகா நினைவகங்களுக்கு உதாரணமா நாங்க ரோம் சொல்லலாம். அதே நேரம் செகண்டரி மெமரியில இருக்கிற எல்லா உதாரணமுமே அழிதகா நினைவகம். அப்ப இதுல பாருங்க பாப்போம், டேஷ் ஒரு அழிதகு நினைவகம் ஆகும். அப்ப உண்மையில நாங்க ரேம் என்றதை எடுக்கலாம். ரேம் என்றது ஒரு அழிதக நினைவகம் என்றது சரி. பட் மூன்றாவது ஆன்சர் பிள்ளை. ரொம் என்றது ஒரு அழிதக நினைவகம் சொன்னது பிள்ளை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஆன்சர் பிள்ளை. ரொம்ன்றது ஒரு அழுத நினைவகம் சொல்லியிருக்காங்க, இதுவும் பிள்ளை. ஸோ ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வேற வேணும் அல்லது ஃபோர்த் ஆன்சர் வேணும். அதாவது மின்வெளு நிறுத்தப்படும் போது தரவை இழக்கின்றது மற்றும் கணனி இயங்கும் போது தற்காலிக சேமிப்பிற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அது முடிச்சு. ஸோ ரேம், கேஷ் மெமரி, ரெஜிஸ்டர்ல மூணுல ஏதோ ஒன்றுதான் வரும். மூன்றாவது இடைவெளி டேஷ் அழிதகா நினைவகமாகும். அப்ப பாப்போம் எது சரி என்று சொல்லி. அப்ப முதன்மை நினைவகம், அழிதகா நினைவகம்ன்றது பிழையான விட. இந்த முதன்மை நினைவகத்துக்குள்ள உங்களுக்கு என்ன வரும்? ரேம், ரோம், கேஷ் மெமரி. தனிய முதன்மை நினைவகம் என்று சொன்னால் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ரேம். சோ ரேம்ன்றது ஒரு அழிதகா நினைவகம் என்று சொல்றாரு, அது பிள்ளை. அது ஒரு வொலட்டைல் மெமரி. அப்ப இருக்கிறதின்படி எங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் நாலாவது ஆன்சரா இருக்கலாம். இதுலதான் முதன்மை நினைவகம், எழுமாற்று அணுகல் நினைவகம் என்று சொல்ற ரேம் எப்படி சொல்லி அழிதகா நினைவகம் என்று சொல்றபடியால உண்மையில ரோம் தான் வந்திருக்கும். மூன்றாவதுக்கு ரோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாத்தீங்கன்னா நாலாவதுக்கு வந்து இரண்டாம் நிலை நினைவகம் என்றது அழிதகான்னு சொல்லியிருக்கோம். சரியா? இரண்டாம் நிலை நினைவகம் என்றது செகண்டரி மெமரி வந்து ஒரு அழிதகா நினைவகம் அப்படி என்ற டெக்னிக்கை பேஸ் பண்ணி இருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். சோ இதுவும் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கும். சோ ஏழாவது கேள்விக்கு சரியான விடையானாங்க நாலாவது விடையை இங்க சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் மெமரி டைப்ஸ்ன்றதையும் நான் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அந்த வீடியோவையுமே நீங்க கோ த்ரூ பண்ணி தனித்தனியா எல்லா கன்செப்டையுமே ஒரு கண்டு செய்யுங்க, நோட் பண்ணி வைங்க. ஸோ இந்த வீடியோஸ்ல நாங்கள் 7 கேள்வி மட்டும் பார்த்து அதின் ஆன்சரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த கேள்விகள் வந்து அடுத்த ஒரு வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துக்கொள்வோம். புது வீடியோ கண்டென்ட்டா நெக்ஸ்ட் வீடியோ கண்டென்ட்ல மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.